கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் தினமன்று ஒரு நாள் விரதம் இருக்கும் முறை என்னவென்று இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம். நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காலை எழுந்து குளித்துவிட்டு பட்டினியாக விரதம் இருப்பவர்கள் காப்பு கெட்டிக் கொள்ளுங்கள். பட்டினியாக இல்லாமல் பூஜை செய்யப் போகிறீர்கள் என்றால் காப்பு கெட்ட தேவையில்லை. காலை முருகன் படம் அல்லது சிலைக்கு செவ்வரளி, செம்பருத்தி அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்பு விளக்கு ஏற்றி சட்கோண தீபம் ஏற்றி தீப தூபம் காட்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் காலையிலேயே சஷ்டி கவசம், திருப்புகள், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். அன்று முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும். மாலை 4:30க்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும். சம்ஹாரம் முடிந்தவுடன் விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் குளிக்க வேண்டும். பின்பு உடனே விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வைத்து கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் போன்றவற்றை கண்டிப்பாக படிக்க வேண்டும். மீண்டும் மாலையில் சட்கோண தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். அல்லது வீட்டிலுள்ள அனைவருக்கும் கொடுக்கலாம். 6 நாள் விரதம் இருப்பவர்கள் சாப்பிட்டு அன்று விரதம் முடிக்கக்கூடாது. மறுநாள் திருக்கல்யாணம் முடிந்துதான் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.